வெண்ணிலாவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பாட்டி தான் அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்பு செமைய டென்ஷன் ஆயிர, இவ வேணும் தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து செமைய கடுப்பாராரு. கார்த்திக்கும் வந்து இவ ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலாவை பார்த்து. ஆனால் வெண்ணிலா வந்து மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் கண்மணி வந்து நீ வராமல் நான் ரொம்ப வந்து மனது கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்ல நீ வந்துட்ட, உன்னை பார்க்காம இருக்க போகிறோன்னு எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கார்த்திக் வந்து ஏன் தான் அண்ணி இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த வெண்ணிலா எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை வேணும்னே வந்து இவங்க 2 பேரையும் வந்து ரூமில் இருக்க விடாமல் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, கண்மணி கிட்ட போய் பேசுகிறாங்க. கண்மணியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து கண்மணி கூட நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கேட்டுட்ருக்காங்க. சாப்பிட கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேருமே வேணுமே வெண்ணிலா வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பவிக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எதனால் இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, கப்புள்ஸ் 2 பேர் சந்தோஷமாக இருக்க ஏன் இவங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவி சந்தேகமாக வருது. உடனே பவி என்ன பண்ணுறாங்க, கார்த்திகை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க அந்த வெண்ணிலா வந்து அப்படி இருக்காங்க, எதுக்கு வந்து கண்மணி கூடவே இருக்காங்க, கண்மணியும் அன்பு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க 2 பேர் ப்ரைவேசில் இவங்க தலையிறது தப்பு தானங்க, உனக்கு தெரியுது அவளுக்கு தெரியலையே அப்படின்றாரு கார்த்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உனக்கு தெரியாதுல்ல நடந்த விஷயம்லாம் நிறைய இருக்குது, அவள் வேணும்னு தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது அவங்க வேணும்னே உனக்கு புரியுதா, சரி நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவளுக்கு அன்பு மேலே வந்து என்ன சொல்கிறது அப்படி சொல்லுவானே, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க, அவங்க அன்பு அடையணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதானே அப்படின்னோடனே, ஐயோ நீ ரொம்ப ஓவராக போகாத, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு சந்தேகம் தான், ஏன்னா அவள் வேணும்னு பண்ணுறா வந்து வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அன்புக்கும் இந்த விஷயம் தெரியும் அண்ணனுக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, அவள் வந்து கண்மணியோட ஃப்ரெண்டாக போயிட்டாலே, அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் நாங்கள் இருக்கோம், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடுவில் யாருமே வரக்கூடாது, எனக்கும் உனக்கும் நடுவில் யாராவது வந்தாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே, ஆனால் கண்மணி வந்து அண்ணி வந்து ரொம்ப வெகுளி, அவங்க இப்படியே தான் இன்னும் பயங்கர இன்னசென்ட், பார்க்கும்போதே தெரியுதுங்க பயங்கர இன்னசென்ட்டாக இருக்காங்க, எதையுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியல பாருங்கள், எனக்கு புரியுது தூரம் இருந்து நான் பார்க்குறதால அவங்க பண்ணுறதெல்லாம், ஆனால் வந்து அவங்களுக்கு புரியல பாருங்களேன் அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, அண்ணி இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறதால தான் அந்த வந்து வெண்ணிலா இந்த ஆட்டம் ஆடுறா, இல்லைனா எதுக்காக இவ்வளோ ஆட்டம் ஆட போகிறா, நான் விட மாட்டேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எப்படி வந்து உங்கள் அண்ணனை அண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரேன்னு மட்டும் பாருங்கள், அதுவும் அந்த வெண்ணிலாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், நிஜமாவா சொல்கிற, ஆமாங்க இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டு செல்லக்குட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து என் பொண்டாட்டி இருக்குது எவ்வளோ வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, எப்படியோ என் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணியும் அன்பும் வந்து எல்லாத்தையும் எடுத்து இற கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே வந்து வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நின்று, அதை பார்த்துட்டு வந்து என்ன வெண்ணிலா இங்கே என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் வெளியே போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமா உடனே வெண்ணிலா வந்து நானும் வரேன் அப்படின்றாங்க. இது கப்புள்ஸ் போகிறதுங்க, நீங்கள் வந்தால் எப்படி நீங்களே சொல்லுங்கன்னு, ஏன் வெண்ணிலா வரக்கூடாதா அப்படின்றாங்க. வெண்ணிலா வந்தால் அவங்களுக்கு போர் அடிக்குங்க, ஏன்னா நான் கப்புள்ஸ்னால் ரொமான்ஸாக இருப்போம், இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, என்ன கண்மணி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னோடனே, ஐயோ சாரிங்க அப்படின்றாங்க. என்னமோ போங்க உங்கள் ஃப்ரெண்டை நீங்களே கஷ்டப்படுத்துவீங்க போல் இருக்கு, சரி கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. வெண்ணிலாவை பார்த்து அன்பு வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்காக 4 பேரும் நடந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நல்ல காலம், அந்த வெண்ணிலாவை எப்படி தான் கழட்டி வருதுன்னு தெரியாமல் இருந்தேன், பயங்கரமாக கழட்டி விட்டேன், பயங்கர மூலடி உனக்கு அப்படி சொல்கிறாரு. பின்ன நான் யார் உன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வராங்க. உடனே வந்து கண்மணிக்கு பயங்கரமாக குளிருது. அன்பு என்ன பண்ணுறாரு, என்னாச்சு கண்மணி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை ரொம்ப குளிருது அப்படின்னோடனே அந்த போர்வை எடுத்து அன்பு போத்திட்டு இருக்க போர்வை கண்மணியோடு சேர்த்து போத்திக்கிறாரு, ரொம்ப டைட்டாக கட்டி பிடிக்கிறாரு. உடனே வந்து அப்படியே தண்ணியே மறக்கிறாங்க கண்மணி. உடனே வந்து அப்படியே 2 பேருமே வந்து ரொம்ப வந்து குளிரில் வந்து நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே இதை பார்த்துட்டு வந்து ஒரே வந்து சரி வா நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்து நம்ம பவியும் வந்து முன்னாடி போயிடுறாங்க. அன்பு டைட்டாக கட்டி பிடிச்சோன்னா கண்மணிக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது.